Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala Rasulillahi sallallahu alaihi wasallam. Qala Nabi sallallahu alaihi wasallam, walladhi nafsi biyadihi latusalunna an hadha an-na'im yawm al-qiyamah. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையவாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இந்த ஹதீஸ் வகுப்பு கிளாஸில் இன்றைய தினம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 4143வது ஹதீஸினுடைய விளக்கத்தினை பார்க்கிறேன். இந்த செய்தியை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று செய்தியாக இருந்தாலும் இந்த வரலாற்று செய்தி மூலமாக நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைய இந்த ஹதீஸ் வகுப்பிற்காக இந்த ஹதீஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் அல்லது இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அபூபக்கர், உமர் இந்த இரண்டு நபித்தோழரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னதாகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியே அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், மா அஹ்ரஜஹுமா மின் புயூத்திஹுமா ஹாதிஹி ஸா, இந்த நேரத்தில் உங்களை எந்த காரியம் வெளிவர செய்தது? பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு நபித்தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன விஷயம், எதனால ரெண்டு பேரும் வெளியே இருக்கிறீங்க, எதனால் எந்த சம்பவம் என்ன காரியம் உங்களை வெளிவர செய்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர்கள் இரண்டு பேரும் சொல்கிறார்கள், கால அவர்கள் சொல்றாங்க, அல் ஜூஹி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை பசிதான எங்களை வெளிவர செய்தது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து அந்த தோழர்களை பார்த்து சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் இரண்டு பேரையும் எது வெளிவர செய்ததோ, எந்த பசியினால் நீங்கள் வெளிவந்தீர்களோ அந்த பசிதான் என்னையும் வெளிவர செய்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொல்றாங்க. பொதுவா இந்த சம்பவத்தை நாம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காலத்தோடு கொஞ்சம் உரசி பாருங்க. இன்னைக்கு இஷா தொழுகைக்கு வந்திருக்கிறோம். இஷா தொழுகை முடிந்து போய்விட்டோம் என்று சொன்னால் இரவு நேர சாப்பாட்டுக்காக தயாராக இருக்கும். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் சாப்பிட்டு விட்டு இஷா தொழுகைக்கு வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். இதுல கவனிக்க இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள யாருமே இன்றைய இரவு சாப்பாட்டுக்கு என்ன வழி இல்லையே என்ற ஒரு நிலைக்கு இல்லை. நம்மள எல்லோருக்கும் தெரியும், வந்திருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு என்ன தெரியும்னா, இப்போ நம்ம நைட்ல நமக்கு என்ன சாப்பாடுங்கிறது முதல் கொண்டு நமக்கு தெரியும். வீட்டுக்கு போய் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஒரு சிலருக்கு வேணா என்ன செய்யலாம், வீட்டுக்கு போனா தான் என்ன உணவு இருக்குன்னு தெரியும், ஆனால் உணவு இருக்கு. இந்த விஷயம் மட்டும் நமக்கு புரிதல் என்ன அப்படின்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம யாரும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் எடுத்துக்கொண்டாலும், காலை நேர உணவாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், இரவு உணவாக இருக்கட்டும், அந்த சாப்பாட்டு நேரத்துல கொஞ்சம் பசித்திருந்து முன்ன பின்ன சாப்பிடுவோமே தவிர சாப்பாடே இல்லை என்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இல்லை என்பதை நாம உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அபூபக்கராக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு இருக்கட்டும், இவங்கெல்லாம் மக்காவுடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வங்கள் இருந்தது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்க, மிகப்பெரிய வணிகத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ததற்கு பிறகு இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் என்ன செஞ்சார்கள், இதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர சாப்பாட்டிற்கு வழி இல்லாத ஒரு நிலையில அவருடைய இந்த நிலை அமைந்திருக்கிறது என்பதை நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்துல இதுல நிறைய பாடங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இது போன்று பசியோடு இருக்கக்கூடிய உணவுக்கு வழியில்லாத ஒரு நிலையில் வைக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல், இன்னைக்கு அதிகமான மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, எதையோ இல்லாம நினைச்சு கவலைப்படுவோம். எதை என்ன வேணாமோ, வீட்டில் அது இல்லை இது இல்லை,
அப்படின்னு நினைச்சுலாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சில பேர் நிம்மதியை இழந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவங்க இந்த அகில மக்களுக்கெல்லாம் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறை தூதர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒமா அரசனாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகில மக்கள் அனைவருக்கும் அன்புடையான ஒரு நபியை உங்களை அனுப்பினோம் என்று. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு இல்லாமல் ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு ஒரு மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை நினைத்து இந்த வரலாறை படிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தியவனாக இந்த செய்தியில தொடர்ச்சியாக பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரெண்டு பேரும் அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் உமரை எழுத சொல்றாங்க, எழுங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்சாரி தோழர் வீட்டுக்கு போறாங்க. அது வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல அந்த அன்சாரி தோழர் வீட்டுல இல்லை, அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே மர்ஹபைக்கும் வரவேற்கிறாங்க. பொதுவாக ஒரு விருந்தினர் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அந்த வரவேற்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உள்ள வரும்போது வாழ்த்து சொல்லி வரவேற்கிறாங்க, வாங்க நல்ல வருகையாக இருக்கட்டும் என்று வரவேற்கிறாங்க. அப்போ அவங்க கணவரை பற்றி அந்த அன்சாரி தோழரை பற்றி விசாரிக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி தண்ணீர் கொண்டு வருவதற்காக போயிருக்கிறாங்க, சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, அந்த அன்சாரி தோழர் வந்துவிட்டாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த இரண்டு நபி தோழர்களையும் அபூபக்கரையும் உமரையும் பார்த்த மாத்திரத்தில் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லிக்கிட்டே வராங்க, இன்றைய தினம் என்னுடைய வீட்டிற்கு கிடைத்த இந்த விருந்தாளியை போன்று வேறு எந்த வீட்டிற்கும் கிடைக்கவில்லை. பொதுவாக ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு கடமையாக நபி அவர்கள் சொன்னார்கள், இக்குரிய லைஃப். அதாவது விருந்தினர் என்று வந்துவிட்டால் அவர்களை உபசரிப்பது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அவங்க உபசரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க எப்படி உபசரிக்கிறாங்க பாருங்க. ரெண்டு அந்த நபி தோழர்களையும் நபி அவர்களை பார்த்த மாத்திரத்துல கண்ணியமாக வரவேற்கிறாங்க. உடனே என்ன செய்றாங்க, ஒரு பேரிச்சம்பழ கொலையை தீக்கு கொண்டு வர்றாங்க. வந்தா அதுல பாதி கனிந்து இருக்கிறது, கொஞ்சம் கனியாமலாகவும் அப்படி இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆடை அறுப்பதற்காக போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மார்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை சொல்றாங்க, பால் குடிக்கக்கூடிய ஆடை நீங்க என்ன செய்யக்கூடாது, அறுத்துறாதீங்க, அது குட்டிக்கு தேவைப்படும் என்பதை நபி அவர்கள் ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையோடு சொல்லி முடிக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, ஆடை அறுத்து இறைச்சியை சமைச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லதுஸலுன் அன் ஹாதா அன்னைம் யௌமல் கியாமா, நீங்கள் இந்த நியாமத்தை குறித்து நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்கள் சொல்றாங்க. எந்த நபி தோழர்? ஒட்டிய வயிறோடு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் தன்னுடைய மக்கா வாழ்க்கையில் எவ்வளவோ வசதியோடு சிறந்த ஒரு நிலையில் இருந்த அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு ஒரு நேரம் உணவில்லாத ஒரு நிலைக்கு ஆள்படுத்தப்பட்டு அந்த நேரத்திலும் ஒரு சாப்பாடு கிடைத்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க சாப்பிட்டு இந்த உணவிற்காக அதை சொல்லும் பொழுது நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க, அஹ்ருஜுக்கும் மின் பியூத்திக்குமுல், உங்களை பசி உங்களுடைய வீட்டிலிருந்து வெளிவர செய்தார். பசியோடு வந்தீங்க, ஆனால் சும்மா பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், லம் தர்ஜு ஹத்தா அஸாபஹுமு ஹதன் நைம், இந்த அருளை அல்லாஹ் உங்களுக்கு சுவைக்க செய்தானே, இது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுல கவனிக்கத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, சிந்தித்து பாருங்க. அவங்க சாப்பிட்ட அந்த உணவு பேரித்த பழங்கள்ல பாதி கனிந்தது பாதி கனியாதது. அதை தாண்டி அவர்கள் சாப்பிட்ட அந்த இறைச்சி, இது மட்டும்தான் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நியமத்து குறித்து நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்வதன் மூலமாக இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை எடுத்து வைக்கிறார். இதை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய அருள், இந்த உணவு என்பது எவ்வளவு வீண் வரையில் செய்யப்படுகிறது. ஒரு நேரம் சாப்பாடு அவங்களுக்கு கிடைத்ததற்கு அந்த உணவிற்காக கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நபி அவர்கள் அந்த இடத்துல இந்த உம்மத்திற்கு நினைவுபடுத்துவார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு நேர சாப்பாடு எவ்வளவு விரைவில் செய்யப்படுகிறது நீங்க எடுத்து பாருங்க. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உணவில் எப்பொழுது பரக்கத் செய்யப்படும் சொன்னா, உங்க வீடு சமைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அளந்து சமையுங்கள், அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இன்னைக்கு அப்படி செய்யப்படுதான்? நம்ம வீட்டில் 6 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், இவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சமைக்கணும் என்ற ஒரு அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு சமைக்கப்படுதான்னு சொன்னா எந்த திட்டமிடலும் இல்லை. சில நேரங்களில் சில வீடுகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதிகமான அந்த உணவு வகைகளை தயார் செய்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை. பொதுவாக நமக்கு உணவு உண்பதை பொறுத்தவரை அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, குழு வஷரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள், எவ்வளவு வேணாலும் உண்ணலாம் பரலாம், வலாத்து ஷரீஃப். ஆனா வீண்வரையும் செய்யக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நிபந்தனை. அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்டு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்கிறது எவ்வளவு வேண்டாலும் உண்டு கொள்ளலாம், எவ்வளவு வகை வகையாக வைத்து வேண்டாலும் நம்ம சாப்பிட்டுக் கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே சந்தர்ப்பத்துல இந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். சில நபித்தோழர்களுடைய நிலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பிற்காலத்துல அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த உணவு இது போன்ற நிலைகளை வைத்து என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபித்தோழர்களுடைய நிலையை பற்றி எல்லாம் எடுக்கிறாங்க. முஸப் பின் உமைர் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவங்களுடைய ஜனாசா அடக்கக்கூடிய அந்த நேரத்துல மிகப்பெரிய வசதி வாய்ந்த ஒரு நபித்தோழர். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணம் எந்த அளவுக்கு ஆகிறார்கள் என்று சொன்னால், ஜனாசாவாக மையத்தாக கிடக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுடைய உடலை கஃன் செய்வதற்கு ஆடை இல்லை. இவ்வளவு ஒரு ஏழ்மை நிலைக்கு, ஒரு வறுமை நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவங்களுடைய சொத்து பத்துக்கள், அவங்களுடைய அந்த வைத்திருக்கக்கூடிய கைக்கோட்டை இருக்கிறத கட்சி, இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாம் போய் எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு அந்த நாளில் அவங்க அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல இது போன்று இதுதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை இவங்க என்ன செய்யறாங்க, அந்த நபித்தோழர் நினைவுபடுத்தி சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களெல்லாம் அந்த நிலையில வைக்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்துல விதவிதமான சாப்பாடு இருக்கிறதே, விதவிதமான பொருட்கள் கிடைக்கிறதே, இந்த உலகத்திலே எனக்கு எல்லா இன்பமும் கிடைக்கப்பட்டு விடுமோ, மறுமையில் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடுவேனும், இப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. சிந்தித்து பாருங்க, அவங்களுக்கும் சொர்க்கம், இவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்துட்டு போன அவர்களுக்கும் சொர்க்கம், எனக்கும் சொர்க்கம் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் இந்த உலகத்திலே எனக்கு எல்லா இன்பத்தையும் தந்து விட்டானா, மறுமையில் எனக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடுமா, என்னை விட அந்த நபித்தோழர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களே என்று நினைவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த உணவு தட்டு வைக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த நபித்தோழர்களுடைய அந்த சிந்தனைக்கு அது வருகிறது. நம்ம எப்பவாவது சிந்திக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு, விதவிதமான சாப்பாடு, விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கப்படாத உணவுகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உம்மத்துடைய நிலைமை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, சாப்பாடை கொண்டு குப்பத்தொட்டில கொண்டு போறது, அதிகமாக சமைச்சு என்ன செய்யறது, ஒரு விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக காணப்படுகிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டக்குளம் பகுதி சைடுல நீங்க பொதுவாகவே பாருங்க, அதிகமான உணவுகள் கொண்டு கொட்டப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி இப்ப எப்படின்னு தெரியல, என்ன காரணம், செஞ்ச உணவு அதிகமாயிட்டது, அது என்ன செய்ய உணவு இங்க போடுறாங்க, நாய்க்குள்ள இங்க வந்து நிற்கிது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இன்னைக்கு சமூகத்துல அதிகரித்து வரக்கூடிய இந்த நேரத்துல நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு வழங்கப்பட்ட பொதுவா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், சும்மல துஸ்அலுன யௌமைதின் அனின் நைம், அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருள்கள் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்கிறார். அவ எதெல்லாம் அருள், நமக்கு வழங்கப்பட்ட உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய அருள், நமக்கு வழங்கப்பட்ட செல்வம் அல்லாஹ்வுடைய அருள், நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. இது அனைத்தும் நம்ம விசாரிக்கப்படும். அதுல குறிப்பாக உணவு என்ற இந்த விஷயத்தை பொறுத்தளவுல அதுல மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நமக்கு ஒரு அழகிய ஒரு விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள். நீங்க சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டினுடைய ஒழுங்கை பற்றி நபி அவர்கள் நமக்கு சொன்னாங்க. இறுதியாக விரலை சூப்பி சாப்பிடுங்க. என்ன அர்த்தம், தட்டில் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதை விரலை சோப்பி சாப்பிடுவதற்கு அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்று சொன்னாங்க. நீங்கள் உண்ணக்கூடிய இந்த உணவில் எதில் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்பது தெரியாது, எதையும் விரயம் செய்து விடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டது என்றால் சைத்தானுக்கு கொடுத்து விடாதீர்கள், அதை எடுத்து தூய்மை செய்து நீங்கள் அதை நின்று கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு சொன்னாங்க. அது இப்படிப்பட்ட நபி அவர்களுடைய பல்வேறு முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது சமூகத்துல, இந்த விரயம் என்பது அது அதிகரித்து போகிறது. உணவுல மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல பொருளாதாரங்களை விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை போய்விட்டார். இன்னைக்கு இளைஞர்லாம் எடுத்து பாருங்க, ஒரு நாள் சாப்பாடுலாம் அவனுக்கு பெருசா தெரியாது, ஃபோன் இல்லை அல்லது இன்னைக்கு அவன் எதுல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கானோ அது இல்லைன்னா அவனுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இதே ஒரு நிலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நம்ம குறிப்பாக நம்ம கடைநூறு எடுத்து பாருங்க, எந்த ஊரை எடுத்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதாரத்துல மிக மிக ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கும்.
அப்ப இன்னென்ன தொழிலை செய்தால்தான் சாப்பாடு என்ற அளவிற்கு இருக்கும். அந்த நேரத்துல அதனுடைய அருமை நமக்கு தெரியும். சொல்லுவார்கள் பெரியவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நாங்க வாழக்கூடிய காலத்துல அரிசி உணவே கிடையாது, கேப்பக்கூழு அல்லது வேற வேற வகையான அந்த சோளம் இதுல இருந்துதான் எங்களுக்கு தருவாங்க. ஒரு அரிசி சோறு சாப்பிடுறது என்பது ரொம்ப சிரமத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அது கிடைச்சது எங்களுக்கு பெருசா தெரியும் சொல்லுவாங்க. இன்னைக்கு பல ரூபாக்கள் கொடுத்து 80 ரூபாய் 90 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அரிசி என்ன செய்யுது, குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய நிலை, சாப்பாடாக பொங்கி என்ன செய்யறாங்க, அதுவரையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறார். அப்ப இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபி தோழர்களுக்கு சிறிது இறைச்சியும் சிறிது கனிந்தும் கனியாத அந்த பெருத்தம்பழங்களையும் தன்னுடைய பசிக்காக உண்ட அந்த நபி தோழரிடத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விருந்திற்காக கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், இதன் மூலமாக உம்மத்திற்கு எத்தகைய ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் என்பதை நாம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், ஊர் பகட்டுக்காக இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலை எப்படி இருக்கும், ஒரு சமையலோட முடிச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, இன்னைக்கு அப்படின்னு ஆகி போயிடுச்சு, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு, ரசம், அது இது ஒரு 10 வகைகளை சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே வரும். இப்படி ஆகி போயிடுச்சு. அல்லாஹ் திருமறை குர்ஆன் இதெல்லாம் எச்சரிக்கிறான். பகட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சூரா அன்-நிசா என்ற 4வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே திருமறை குர்ஆனுடைய வசனமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். விரயம் செய்வது ஷைத்தானுடைய உடன்பிறப்பாக அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் இந்த விரயம் செய்யக்கூடிய இந்த காரியம் என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் நம்மை தடுத்துவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். வகுலு வஷ்ரபு வலா துஷ்ரிஃப், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லைன்னு சொர்க்கம் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று உணர்ந்து செயல்பட வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் நாம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய நேசம் இல்லைன்னு சொர்க்கம் போக முடியாது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபஸ்ஸிரீன கான இஹ்வானு ஷயாத்தீன், யார் விரயம் செய்கிறாரோ அவன் சைத்தானுடைய கூட்டாளிங்கிறான். அப்படின்னு அர்த்தம். இஹ்வானு ஷயாத்தீன் சைத்தானுக்கு தோழன்னா எங்க நரகத்தில் போய் சேர வேண்டிய ஒரு நிலை என்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பதை பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்கிறது. முத்தாய்ப்பாக அதுல நாம உறங்கி கொண்ட விஷயம் விரயம் செய்யக்கூடாது என்பதை, நபியுடைய காலத்தில் ஒரு நேர உணர்விற்கு வழி இல்லாத அளவிற்கு அவங்களுடைய காலங்கள் நகர்த்தி செல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை நாம எப்படி புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு வேறு வேறு சோதனைகளை தரலாம், நம்ம நினைச்சது நடக்காம இருக்கலாம், அதே மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் உடனே கிடைக்க பெறாமல் இருக்கலாம், அது போன்று நம் வீடுகளில் பல்வேறு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். நபியவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நபியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள், உங்களை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை சிந்தியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக இந்த உலகத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் ஒரு மூமினுடைய வாழ்க்கை அமைவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிகாட்டுதலை புரிந்து இந்த செய்தியை, இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் நிலைப்படுத்தும். ஒரு நேர உணவிற்கு இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு வயிறான உணவு தருகிறான் என்று சொன்னால், அந்த சாப்பாடை சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாட்டுக்கு ஒழுங்கை நபியர்கள் சொன்னார்களே, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறது, சாப்பிட்டு முடித்த அந்த உணவுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, இது போன்ற அந்த நல்ல பண்புகளை நம்ம எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த உணவுகளை விரயம் செய்யாமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவது மட்டுமில்லை, இறை வரம்புக்கு உட்பட்டு நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த சம்பவத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு சொன்னா அவங்களை கண்ணியப்படுத்தணும். இது மார்க்கத்துல நமக்கு என்ன செய்யப்படுது, வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதுவும் இந்த வரலாற்றிலிருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய இறுதியாக பொருட்களை, குறிப்பாக உணவுகளை விரயம் செய்யக்கூடாது என்பதையும், அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவோம் என்ற இந்த செய்தியில், இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வல்ல ரஹ்மான் எதை கற்றோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இறுதி வரை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக, நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.